சிவகங்கை அருகே விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் பலி என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டாங்கை சுத்தம் செய்ய இறங்கிய போது விஷவாயு தாக்கி தனியார் சர்க்கரை ஆலையில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு என்ற அண்மை செய்தி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஃபாரூக் வழங்க நாம் கேட்கலாம். ஃபாரூக், விவரங்கள். வணக்கம் சாம். சிவகங்கை அருகே படமாத்தூர் என்ற இடத்துல செயல்பட்டு வரக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலையான சக்தி சர்க்கரை ஆலையில இன்று 2 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளார்கள். சிவகங்கையைச் சேர்ந்த பொன்னழகு, அந்த படமாத்தூர் அருகே இருக்கக்கூடிய கரும்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த புவனசுந்தரம் என்ற 2 இந்த தொழிலாளர்களும் இந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தனியார் சர்க்கரை ஆலையில கரும்பு உடைய கழிவுகளை சேகரிக்கக்கூடிய மொலாசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவு டேங்கை 2 தொழிலாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென விஷவாயு தாக்கி 2 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். தற்போது இவர் இருவரின் உடலையும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த உறவினர்கள் அந்த ஆலை பணி செய்யக்கூடிய தொழிலாளர் என சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்துள்ளார்கள். இவர் இருவரும் இந்த பணியை செய்யும் போது உரிய உபகரணங்கள் இன்றி பணி செய்ததாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக சிவகங்கை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவமனைக்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அந்த சர்க்கரை ஆலையில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் தொழிலாளர்களும் அவர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அவருடைய உறவினர்கள் இன்றைய பொங்கல் தினத்தன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள் இன்றைய சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் தங்களை அழுது புலம்பி தவிக்க காட்சி மிகவும் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.